இன்னும் எவ்வளவுதான் ஏன் ஷாம்பு கொடுங்க கொடுங்க. உள்ள ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணிட்டு. இந்தா போய் கோட்டர் வாங்கிட்டு வா. சரிங்க சார். கோட்டர் விஎஸ்ஓபி கூடயா சார்? எந்த ஸ்டேஷன்? அவர் தான்ப்பா திண்டுக்கலுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஈஸ்வர பாண்டியன் சார். ஒரு ஆப்ப ராவா குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணாம. இறங்கி தங்கச்சி வர்றா. அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப்பு ஹேர்பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்ததுல இருந்தே என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியதானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியதானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் அந்தி அடிக்குதுங்க. ஏன் இப்படி? லவ் மேட்டரை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். ஆனா லவ் பண்ற பொண்ணு கிட்ட டைரக்டா சொல்றதுன்னா பெரிய ப்ராப்ளங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல? நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? ஸ்டாப். என்ன? இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளியே வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவு திறந்து வந்திருப்பாளா? துறக்காம வர முடியாது. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்புற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல் இருக்கேன். மனுஷக்கப்பா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா, அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா. போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர். எதுக்குடா நடிச்ச? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கிறாடி. பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல? ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு, இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுங்க.
சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசுறதுன்னா தொட்டு கூட பேசிடுறேங்க. உங்ககிட்ட பேசுறதுனா மட்டும் உடம்பெல்லாம் விட விட விடன்னு அப்படியே வேர்த்துருதுங்க. உங்க முகத்தை பார்க்காம கடகடன்னு கொட்டிடுறேங்க. அது வந்துங்க, அது என்னமோ தெரியலைங்க, உங்களை முத பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்கு. சிலருக்கு முருகரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிள்ளையாரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு அம்மனை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை பக்தின்னு சொல்லலாம், இல்லை காதல்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரத்தன்னு கூட சொல்லலாம். உங்க பதில மட்டும் எங்க இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்க அக்காங்க பரவாயில்ல, என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி தான். உங்ககிட்ட சொன்னா அது எப்படி உங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஆகும்? இப்ப ஐ லவ் யூ உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். காணா எஸ்கேப்போ. பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்டு? யோ வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்ட மண்ட நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க. என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துட்டு இருக்க. அசிங்கமா உனக்கு. நான் என்ன பண்ண? ஆள் பாதி ஆள பாதிங்கறக்காண்டி இப்படி அரை குறையமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது வேலுவை நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்தையும் மேமேன்ட்டு இருக்க? எங்க டேய் வேலு, என்னடா இங்க கரைச்சல்? கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்குலாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரோசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்காக்காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்த உன் தங்கச்சி எங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரின்ட்டியாம? ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் எங்க விட்டு கொடுத்தேன்? நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன். வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி 2 பேரையும் கவுத்திட்டாங்க. ஏய், அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல. நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேசுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அதுவும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கும். என்ன ஏன் செருப்பு? போ வாயில ஒண்ணு கால்ல ஒண்ணு போட்டு போ. அண்ணா அடவ எங்கம்மா போறேன். வணக்கம்.
சாதாரணமா அடிச்சுக்கிறேன். ஏகப்பட்ட வச்சு இல்லாம தெரிஞ்சு வச்சிருக்கு.